श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 34 உதி மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். உங்கள் செல்வம், இதயம், உடல், வார்த்தைகள் மற்றும் மனதை கடவுளின் பாதங்களிலே அர்ப்பணியுங்கள். கடவுளின் பாதங்களிலே உறுதியான நம்பிக்கை வையுங்கள். அப்போது நீங்கள் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் தெய்வீக செயல்களை அனுபவிப்பீர்கள். பின்னர் டாக்டர் பிள்ளை கூறினார், நானா சாஹேப் சாந்தோர்கர் நாருவினுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டுள்ளார். ஆனால் அவருக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. பின்னர் பாபா கூறினார், அந்த நானா ஒரு பைத்தியம். உங்கள் காயங்களுக்கு கட்டுப்போட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். கட்டுகளை அகற்றவும். ஒரு காகம் வந்து அதை கொத்தும். பின்னர் நீங்கள் குணமடைவீர்கள் என்றார். பாபாவின் வேலைக்காரன் அப்துல் விளக்குகளிலே எண்ணெய் நிரப்ப வந்தபோது இந்த உரையாடல் நடந்து கொண்டு இருந்தது. பின்னர் திடீரென்று என்ன நடந்தது என்பதை கேளுங்கள். மசூதி ஏற்கனவே குறுகியதாக இருந்தது. மேலும் அதிலே பக்தர்கள் கூட்டமும் இருந்தது. பிள்ளை தன்னுடைய கால்களை விரித்து அமர்ந்திருந்தான். அப்துல் தனது கால்களை வைக்க கூட இடம் கிடைக்கவில்லை. அப்துல் தன்னுடைய சேவையிலே மூழ்கியிருந்தார். அவரது முழு கவனமும் விளக்குகளிலே எண்ணெய் நிரப்புவதிலேயே இருந்தது. எனவே கால்களை நீட்டி அமர்ந்திருந்த டாக்டர் பிள்ளையை அவர் கவனிக்கவில்லை. பின்னர் அந்த இடத்திலே ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. ஏழை அப்துல் என்ன செய்ய முடியும்? என்ன நடக்க இருந்ததோ அதற்கு என்ன செய்ய முடியும்? டாக்டர் பிள்ளை நாறு நோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய காலை நீட்டியிருந்தார். அப்துல்லினுடைய கால் தற்செயலாக அதே காலிலே பட்டது. டாக்டர் பிள்ளையினுடைய கால் ஏற்கனவே நாருவினுடைய கொப்பளங்களால் வீங்கி இருந்தது. அப்துல்லினுடைய கால் அதில் பட்டதும் பிள்ளை சத்தமாக கத்திவிட்டார். வலியால் அவர் மிகவும் கிளர்ந்து எழுந்தார். அவரது உயிர் போய்விடும் என்று தோன்றியது. பாவ் சத்தமாக கத்தினார். அவரது தலை உடையும் போல இருந்தது. அவர் கைகளை கூப்பி பாபாவிடம் கருணைக்காக மன்றாடத் தொடங்கினார். அதை கவனமாக கேளுங்கள். நாருவினுடைய கொப்பளம் வெடித்து வழியத் தொடங்கியது. பிள்ளையினுடைய கோபம் நிற்கவே இல்லை. அப்போது அவர் பாடி பிரார்த்தனை செய்ய முயன்றார். டாக்டர் பிள்ளையும் பாடத் தொடங்கினார். கடவுளே, என்னுடைய நிலைக்கு கருணை காட்டுங்கள். நீங்கள் சிறந்த அல்லாஹ், கடவுள் மற்றும் ரஹ்மான், ரஹீம் ஆகியவை உங்களுடைய மற்ற பெயர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் எஜமானர். இந்த உலகிலே நீங்கள் பல்வேறு வடிவங்களிலே தோன்றி உங்கள் சக்தியை காட்டுகின்றீர்கள். இந்த உலகினுடைய அனைத்து வேலைகளும் உங்கள் அருளால் மட்டுமே இயங்குகின்றன. உலகினுடைய அனைத்து செயல்களும் உங்கள் கட்டளைப்படி நடக்கின்றன. மேலும் உங்கள் அருளால் அழிக்கப்பட போகின்றன. ஆனால் நீங்கள் மட்டுமே நித்தியமானவர் மற்றும் எல்லையற்றவர். உங்கள் அறிவு, உங்கள் செயல்கள், உங்கள் சக்தி ஆகியவற்றின் ஒளி எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கட்டும். நீங்கள் பலவீனமானவர்கள் மற்றும் ஏழைகளினுடைய பாதுகாவலர். நீங்கள் உங்கள் பக்தர்களின் பாதுகாவலர் மற்றும் உதவியாளர். டாக்டர் பிள்ளை இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தார். சில சமயங்களிலே அவர் கடுமையான வலியை உணர்வார். அவரது ஆன்மா நடுங்கும். இதெல்லாம் சமர்த்தினுடைய திட்டம் என்று அனைவரும் யூகித்தனர். ஒரு புறம் டாக்டர் பிள்ளை வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். மறுபுறம் அவர் ஒரு பாடலை பாடி பாபாவிடம் கருணைக்காக மன்றாடினார். பின்னர் பாபா
பாருங்கள், இந்த பாபு இப்போது பாட ஆரம்பித்து விட்டார் என்றார். பின்னர் டாக்டர் பிள்ளை பாபாவிடம், பாபா, நீங்கள் வந்து கொத்தும் என்று சொன்ன காகம் எப்பொழுது வரும் என்று கேட்டார். பின்னர் பாபா கூறினார், நீ இப்பொழுது வாடாவிற்கு போ, அமைதியாக ஓய்விடு. இப்பொழுது காகம் மீண்டும் கொத்த வராது என்றார். அரே, அவன் இப்போதுதான் வந்து போனான். உன்னுடைய காலிலே கால் வைத்தான். அது அப்துல், என்னுடைய காகம் இல்லையா அவன்? அதே காகம் குத்தி ஓடிவிட்டான். உன்னுடைய வியாதியை தரையிலே கொண்டு வந்தான் என்று கூறினார். எந்த காகம்? என்ன மாதிரியான காகம்? பாபா இந்த திட்டத்தின் மூலம் சம்பவத்தை அனைவருக்கும் முன்பாக நடக்கச் செய்தார். காக்கா அப்துல் வடிவிலே தோன்றியது. ஸ்ரீ சாயி அவருடைய வார்த்தைகளிலே அர்த்தத்தை விளக்கினார். குறிப்பு: அப்துல் பாய் நாந்தேட்டைச் சேர்ந்தவர். ஆனால் மகாராஜினுடைய சமாதிக்கு முன்பு அவருக்கு சேவை செய்வதற்காக 25 அல்லது 30 ஆண்டுகளாக ஷிரடியிலே வசித்து வந்தார். சமாதிக்கு பிறகும் அவர் எந்த ஊதியமும் வாங்காமல் சாப்பிட்டு உடை உடுத்தி சேவை செய்து வந்தார். மகாராஜ் மரண நிலையிலே இருந்த பொழுது வேலை பளு அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவர் எல்லா வேலைகளையும் மகிழ்ச்சியுடன் செய்து வந்தார். அவருக்கு தாய், மனைவி, மகன், குடும்பத்திலே ஏராளமான உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு அவர் ஷீரடிக்கு வந்து வசித்தார். அவருடைய தாயும் மகனும் எப்போதாவது ஷீரடிக்கு வருவார்கள். அவரது மனைவியும் ஒரு முறை வந்தார். ஆனால் அவர் யாரையும் கவரவில்லை. அவரது தாயார் தனது மகனுடைய திருமணத்தை பற்றி கவலைப்பட்டார். 1 அல்லது 2 இடங்களிலே அவருடைய திருமணத்தை ஏற்பாடு செய்ய மிகவும் முயற்சித்தார். 1 அல்லது 2 இடங்களிலே அவருடைய திருமணத்தை ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். ஆனால் அப்துல் பாய் ஒரு ஃபக்கீர் ஆகிவிட்டார். எங்களுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்ற பதில் கிடைத்தது. அதன் பிறகு அந்த பெண் அங்கு வந்து மகாராஜிடம் கெஞ்சி, பொறுமையாக இருங்கள், கவலைப்படாதீர்கள், அந்த பையனுக்கு மிகவும் நல்ல பொன் விரைவிலே கிடைக்கப் போகின்றாள், எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். கொஞ்ச நாள் கழித்து மகாராஜ் கூறிய மாதிரியே எல்லாம் நன்றாக நடந்தது. ஒரு நாள் அப்துல் பாயினுடைய அம்மாவும் மகனும் ஒரு கிராமத்திற்கு போனார்கள். அங்கு ஒரு குடும்பஸ்தரை சந்தித்தனர். அந்த குடும்பஸ்தர் பிடிவாதமாக சொன்னார், என்னுடைய பெண்ணை நான் இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்க ரெடி என்றார். அவருடைய நட்பு மிக்க சில பெரியவர்கள் இந்த பையனின் அப்பா ஒரு ஃபக்கீரி ஆகிவிட்டார் என்றும் கூறினார்கள். அதற்கு குடும்பஸ்தர், நானும் ஒரு பக்கிரி ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய பெண்ணை இந்த பையனுக்குத்தான் மணமுடித்து கொடுப்பேன் என்று கட்டாயமாக கூறிவிட்டார். அவர்கள் இருவருடைய திருமணம் விரைவிலே நடந்தது. அந்த குடும்பஸ்தருக்கு ஒரு மூத்த பெண் இருந்தால். அவளுக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள். ஆனால் அந்த திருமணத்துக்கு இன்னும் நேரம் இருந்தது. ஆனால் அதற்காக காத்திருக்காமல் இளைய பெண்ணிற்கு உடனடியாக திருமணத்தை செய்து வைத்தார்கள். அப்துல் 1889ஆம் ஆண்டு பாபாவினுடைய சேவையிலே சேர்ந்தார். அதற்கு முன்பு அவர் காந்தேஷினுடைய நான்டெட் கிராமத்திலே அமீர் பாபா என்ற துறவிக்கு சேவை செய்து வந்தார். இந்த அமீர் பாபா அப்துல்லாவினுடைய குரு. ஒரு நாள் சாய் பகவான் அமீர் பாபாவினுடைய கனவிலே தோன்றி, உங்களுடைய சீடர் அப்துல்லை என்னிடம் அனுப்புங்கள் என்று கூறினார். இந்த உத்தரவை வழங்கிய பிறகு அவர் அவருக்கு 2 மாம்பழங்களை கொடுத்தார். அம்ருதீன் பாபா அந்த மாம்பழங்களை அப்துல் பாபாவிடம் கொடுத்து ஷீரடிக்கு செல்லும்படி கேட்டார். அதுவரை அப்துல் ஷீரடி எங்கே இருக்கிறது, எப்படி செல்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி அவர் ஷீரடியை தேடி அடைந்தார். சூரிய அஸ்தமனத்திலே அப்துல் மசூதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பாபா சில பக்தர்களுடன் மசூதி மாயினுடைய பயாரியிலே அமர்ந்திருந்தார். பின்னர் தூரத்திலிருந்து வரும் அப்துல்லை பார்த்து, என்னுடைய காகம் வந்துவிட்டது என்றார். டாக்டர் பிள்ளைக்கு முடி உதிர்தல் சம்பவம் 1911க்கு நடந்த பிறகு அவர் தீக்ஷித் வாடாவிலே வசித்து வந்தார். தீக்ஷித் வாடா 1911 உருவானது. இந்த சம்பவம் 1911 மற்றும் 1915க்கு இடையே நடந்தது. அதாவது
25 ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த சம்பவத்திலே இந்த அப்துல் ஒரு காகத்தினுடைய வேடத்திலே நடிக்கப் போகின்றார். பாபா இதை 1889 ஆண்டிலேயே திட்டமிட்டிருந்தார். பக்தர்களே, சாய் பகவான் நம்முடைய வாழ்க்கையை இவ்வளவு கவனமாக திட்டமிடும் போது நாம் ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டும்? எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படுவதன் மூலம் நமது நிகழ்காலத்தை ஏன் கெடுக்க வேண்டும்? श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।